இப்போ ஒளியை பற்றி நாம் நினைக்கும் போதெல்லாம் இயல்பாகவே நமது மூளை ஒரு ஆரம்ப புள்ளியை தேடும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஒரு சோர்ஸ் எங்க இருக்கு, அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு தான் முதல்ல யோசிப்போம். கரெக்ட். அதாவது ஒரு மின் விளக்கு அறைய ஒளிரச் செய்கிறது, அல்லது பல கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள சூரியன் பூமியை பிரகாசமாக்குகிறது. ஒளி என்பது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தொடங்கி ஒரு திசையை நோக்கி பயணிக்குது. பயணித்து இருளை விளக்கி பிறகு ஏதோ ஒரு சுவர்லோ அல்லது பொருளோ பட்டு ஒரு நிழலை உருவாக்குகிறது. இதுதான் நம்மோட பொதுவான புரிதல். ஆமா, இந்த புரிதலின்படி பாத்தீங்கன்னா ஒளிக்கு ஒரு தொடக்க புள்ளி இருக்கிறது, பயணிக்க ஒரு வெளி அதாவது ஸ்பேஸ் இருக்கிறது, முடிவில் ஒரு எல்லையும் இருக்கிறது. காரணம் காரியம் அப்படிங்கிற இந்த நேர்கோட்டு சிந்தனையில தான் நமது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா, அந்த லீனியர் திங்கிங் தான் நமக்கு ரொம்ப பழக்கமான ஒன்று. ஆனா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசித்துப் பாருங்கள். ஒரு ஒளிக்கு தொடக்கமே இல்லை என்றால் அது எப்படி இருக்கும்? ஓ, தொடக்கமே இல்லாத ஒளியா? ஆமா, அது எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்தும் வரவில்லை, எந்த ஒரு திசையை நோக்கியும் பயணிக்கவில்லை. ஏனென்றால் அதுவே பரவலி முழுவதுமாக எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் வியாபித்திருக்கிறது என்றால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அப்படி இருந்தா அங்க நிழலுக்கு இடமே இருக்காது இல்லையா? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி இது. உண்மைதான். இன்று இந்த ஆழமான தேடலில் நாம் பேசப்போவது நவீன இயற்பியலோ அல்லது குவாண்டம் தத்துவமோ கிடையாது. 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த வள்ளலார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவலில் உள்ள ஒரு மிக நுட்பமான பகுதியைப் பற்றிதான். வா, வள்ளலார் எழுதிய அகவல், அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். கண்டிப்பா. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த அகவல்ல 448 முதல் 451 வரை உள்ள ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் எனப்படும் அந்த 8 வரிகளைத்தான் இன்று நாம் ஆழமாக ஆராயப் போகிறோம். இந்த வரிகளை நம்ம வெறுமனே ஒரு பக்தி இலக்கியமாகவோ அல்லது இறைவனை போற்றும் ஒரு பாடலாகவோ மட்டும் கடந்து சென்று விட முடியாது. ஆமா, அது வெறும் பக்தி பாடல் மட்டும் இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிச்சயமா இல்ல. உண்மையை கூற வேண்டுமென்றால் இது பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு, மனித உடலின் இயக்கம், நமது மனதின் எல்லைகள் மற்றும் இந்த ஒட்டுமொத்த இருப்பிற்கும் அடிப்படையாக விளங்கும் அந்த தனித்துவமான மெய்ப்பொருள் என்ன என்பதை மிகத் துல்லியமாக வரைபடமாக்கி காட்டும் ஒரு தத்துவ அறிக்கை. ஒரு பிலாசபிக்கல் மேப் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த தேடல் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்க போகிறது. எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் இந்த வரிகளை ஒரு தத்துவ ரீதியான, அறிவியல் ரீதியான கண்ணோட்டத்தோடு நாம் அணுகுவோம். கண்டிப்பா, அப்படியே பண்ணலாம். முதல் வரியிலிருந்தே ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல் வரி எல்லா நிலைகளும் அருட்பெரும் ஜோதி இசைந்தாங்காங்கே அருட்பெரும் ஜோதி மற்றும் எல்லாமாகி அருட்பெரும் ஜோதி இலங்கு மைப்பொருளே அருட்பெரும் ஜோதி. ரொம்ப ஆழமான வரிகள். இப்போ இதுல அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறத வானத்தில் வீற்றிருக்கும் ஒரு தொலைதூர சக்தி என்று அவர் சுருக்கவில்லை. மாறாக அதுவே அனைத்துமாக எல்லா நிலைகளிலும் இருக்கிறது என்று தனது தத்துவ பயணத்தை தொடங்குகிறார். ஆமாம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்லாம அது எங்கும் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறதா இதோட மைய கருத்து. எனக்கு இதுல இந்த இசைந்தாங்காங்கே அப்படிங்கிற வார்த்தை மிகவும் ஆச்சரியத்தை தருகிறது. அதாவது ஒரு பொருள் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலைக்கு தகுந்தாற்போல தன்னை முழுமையாக பொருத்திக் கொள்கிறது அந்த பேரொளி. ரொம்ப கரெக்ட். இத புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா தண்ணீரையே எடுத்துக்கலாமா? இப்போ நீருக்கென்று ஒரு நிரந்தரமான இறுக்கமான வடிவம் கிடையாது இல்லையா? அத ஒரு குவளையில் ஊற்றினால் குவளையின் வடிவமாகிறது. ஒரு நதியாக ஓடும்போது நதியின் வடிவமாகிறது, பனிக்கட்டியாக உறைந்து ஒரு திடப்பொருளாகவும் மாறுகிறது. ஆமா, ஆவியாக மாறி காற்றோடும் கலக்கிறது. இருப்பின் எல்லா வடிவங்களுக்கும் தன்னை இசைத்துக் கொள்ளும் தன்மை அந்த பேரொளிக்கு இருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் இங்க எனக்கு ஒரு நடைமுறை சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம்? கேளுங்க. இப்போ ஒரு அடிப்படை உண்மை எல்லாமும் மாறுகிறது என்றால், அதாவது அது ஒரு பாறையாக, ஒரு மரமாக, ஒரு விலங்காக, ஒரு மனிதனாக என பலவிதமான வடிவங்களை எடுக்கும்போது அதன் உண்மையான அடையாளம் தொலைந்து விடாதா? ஓ, அதாவது அதோட ஒரிஜினாலிட்டி போயிடுமான்னு கேக்குறீங்களா? ஆமாம்.
இப்போ ஒரு நபர் 100 வெவ்வேறு நாடக பாத்திரங்களில் நடித்தால் கடைசியில் அவர் யார் என்ற அந்த சுயமே அழிந்து விடும் அல்லவா? அதுபோல அந்த பேரொளியின் தன்மை மாறிவிடாதா? இது தத்துவ உலகில் மிக ஆழமாக விவாதிக்கப்படும் ஒரு சிக்கலான கேள்விதான். பல்வேறு வடிவங்களை எடுக்கும்போது மூலாதாரம் தன் தூய்மையை அல்லது தன் அடையாளத்தை இழந்து விடுகிறதா? ஆமாம், அதேதான் என் கேள்வியும். இங்குதான் அந்த அடுத்த வரியின் ஆழம் நமக்கு விடையளிக்கிறது. இலங்கும் மெய்ப்பொருளே அருட்பெருஞ்சோதி என்று அவர் குறிப்பிடுகிறார் பாத்தீங்களா? அதுல பதில் இருக்கு. இலங்கும் மெய்ப்பொருளே, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இலங்கும் என்றால் பிரகாசிக்கும் அல்லது ஒளிரும் என்று பொருள். மெய்ப்பொருள் என்றால் எக்காலத்தும் மாறாத உண்மையான பொருள். ஓ, அப்போ அது மாறவே மாறாத ஒண்ணு. கண்டிப்பா. அது எல்லாமாக மாறினாலும், எல்லா வடிவங்களுக்குள் தன்னை நுழைத்துக் கொண்டாலும், அது தனது அடிப்படையான உண்மையான தன்மையிலிருந்து ஒருபோதும் மாறுபடுவதில்லை, இல்லையா? நீங்க சொன்னது எனக்கு புரியுது. அந்த நீரின் உதாரணத்தையே மறுபடியும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா. நீர் பனிக்கட்டியாக திடநிலையில் இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத நீராவியாக வாயு நிலையில் இருந்தாலும் சரி, அதோட அடிப்படையான H2O அப்படிங்கிற வேதியியல் கட்டமைப்பு ஒருபோதும் மாறுவதில்லை, இல்லையா? ஆமா ஆமா, ஃபார்முலா ஒண்ணுதான். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ தங்கத்தை உருக்கி ஒரு கூர்மையான வாளாக செய்தாலும் அல்லது ஒரு அழகான கழுத்தணியாக செய்தாலும் அவற்றின் பயன்பாடும் வடிவமும் முரண்பாடாக இருக்கலாம். கரெக்ட். வடிவங்கள் வேற வேறையா இருக்கலாம், ஆனா உள்ளே இருக்கும் தங்கம் தன் தன்மையை இழப்பதில்லை. அப்போ அந்த பேரொளி இந்த பிரபஞ்சத்தின் எல்லா நிலைகளிலும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாலும் அது ஒரு மெய்ப்பொருளாக தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. மிகச்சரியான புரிதல். அது தன்னோட மெய்த்தன்மையை விட்டு கொடுக்கிறதே இல்லை. அந்த விளக்கம் எனக்கு ஒரு தெளிவை தருகிறது. அது எல்லாமாக இருக்கிறது, எல்லா வடிவங்களிலும் ஊடுருவி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகா புரியுது. ஆனால் இங்குதான் மிகப்பெரிய முரண்பாடு எழுகிறது. என்ன முரண்பாடு? இப்போ இந்த தங்கம், அதாவது இந்த பேரொளி எல்லா இடத்திலும் இருக்கிறது என்றால் ஏன் அதை என்னால் பார்க்க முடியவில்லை? ஏன் என் கண்களுக்கும் என் அறிவியல் கருவிகளுக்கும் அது அகப்படுவதில்லை? ரொம்ப நியாயமான கேள்வி. இதுக்கு பதிலளிக்கிற மாதிரி தான் அந்த அடுத்த வரிகள் வருது. மனாதிகள் பொருந்தா அருட்பெருஞ்சோதி, வானடு வானாய் அருட்பெருஞ்சோதி மற்றும் அனாதியுன் மையதாய் அருட்பெருஞ்சோதி, அமர்ந்த மெய்ப்பொருளே அருட்பெருஞ்சோதி. இதுல பாத்தீங்கன்னா நமது மனதாலும் புலன்களாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கறத மனாதிகள் பொருந்தா அப்படின்னு சொல்றார். ஆனா இதை நான் சற்று எதிர்க்க விரும்புகிறேன். அதாவது கொஞ்சம் புஷ்பேக் பண்ணலான்னு பாக்குறேன். சொல்லுங்க, உங்களோட மாற்று கருத்து என்ன? இப்போ மனதாலும் புலன்களாலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்வது ஒரு விஷயத்தை விளக்க முடியாத போது தத்துவவாதிகள் பயன்படுத்தும் ஒரு எளிமையான தப்பித்தல் உத்தி போல தோன்றவில்லையா? ஒரு எஸ்கேப் ரூட் மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்க. ஆமா. என்னால் அளக்கவோ உணரவோ முடியாத ஒன்றை நான் ஏன் நம்ப வேண்டும்? கடலின் ஆழத்தை ஒரு தேக்கரண்டியால் அளக்க முயல்வது போல இது இருக்கிறதா அல்லது கருவியே தப்பா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோணம். நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு நல்ல உதாரணம் மூலமா நான் விளக்கம் தரேன். சொல்லுங்க. எனக்கு புரியுற மாதிரி ஏதாவது ஒப்புமை இருங்க, நல்லா இருக்கும். இப்போ இத நான் இப்படி பார்க்கறேன். ஒரு காகிதத்தில் வரையப்பட்ட 2 பரிமாண, அதாவது 2D உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். அங்கு நீளமும் அகலமும் மட்டுமே உண்டு. சரி, ஒரு 2D ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆமா. அந்த உலகில் வாழும் ஒரு சதுரத்திடம் ஆழம் மற்றும் உயரம் கொண்ட ஒரு முப்பரிமாணம், அதாவது 3D கோளத்தை பற்றி கூறினால் என்ன ஆகும்? அந்த சதுரத்தால் அதை எந்த காலத்திலும் புரிந்து கொள்ள முடியாது, இல்லையா? கண்டிப்பா முடியாது. ஏனென்றால் அதை புரிந்து கொள்வதற்கான உயிரியல் கட்டமைப்போ கருவியோ அந்த 2D சதுரத்திடம் இல்லை. எக்ஸாக்ட்லி. நீங்க சொன்ன இந்த 2 பரிமாணம் மற்றும் முப்பரிமாண ஒப்பீடு இந்த வரியின் சரியான தர்க்கத்தை மிக அழகாக விளக்குகிறது. இது ஒரு தப்பித்தல் உத்தி அல்ல. இது மனித இயல்பின் வரம்பை பற்றிய ஒரு அறிவியல் பூர்வமான அறிக்கை. ஓ, அப்போ ஒருவேளை நமது மனமும் அந்த 2D சதுரம் போலத்தானோ? ஆமாம். நமது மனம் எவ்வாறு செயல்படுகிறதென்று பாருங்கள். அது காலத்தையும் வெளியையும், அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ், இதை அடிப்படையாக கொண்டு மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு கருவி. உண்மைதான். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற காலக்கோட்டிற்குள் அல்லது இங்கு அங்கு என்ற இட அளவீட்டிற்குள் மட்டும்தான் நமது சிந்தனை வேலை செய்யும். கரெக்ட். இதுதான் நமது மனதின் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பேரொளி எத்தகையது? வானடு வானாய் என்கிறார். வானடு வானாய் என்றால் வெளியின் மையமாக இருக்கிறதா? ஆமாம். அளவிடக்கூடிய பௌதிக வெளியின் மையமாக, அந்த வெளிக்கே அடிப்படையாக இருப்பது அது. மேலும் அனாதியுன் மையமாய் என்கிறார். அனாதி என்றால் தொடக்கம் என்பது அறவே இல்லாதது என்று பொருள். அப்போ தொடக்கமும் முடிவும் இல்லாத காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பரிமாணத்தை, நேரத்தையும் தூரத்தையும் மட்டுமே அளக்கத் தெரிந்த நமது மனதால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்?
அதுதான் விஷயம். அந்த முப்பரிமாண கோளத்தை 2D சதுரம் அளக்க முயல்வது போலத்தான் காலத்திற்கு அப்பாற்பட்ட உண்மையை நமது மனம் காலத்திற்குள் அடக்கி பார்க்க முயல்கிறது. அதனாலதான் அது மனாதிகள் பொருந்தா ஜோதியா இருக்கிறது. அப்போ நமது கருவிகள் பழுதடைந்தவை அல்ல, அவை அந்த பரிமாணத்தை அளக்க போதுமானவை அல்ல என்பதைத்தான் வள்ளலார் சுட்டிக்காட்டுகிறார். நிச்சயமா அந்த பெரிய கட்டமைப்போடு எந்தவித சலனமும் இல்லாமல் ஆழமாக நிலை பெற்றுள்ள உண்மை அது. அதைத்தான் அமர்ந்தமை பொருளே அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த இடத்துல தான் நான் மிகவும் மலைத்து போகிறேன். காலத்திற்கும் வெளிக்கும் அப்பாற்பட்டது, பல பிரபஞ்சங்களை தாண்டி விரிந்திருப்பது, மனதிற்கு எட்டாதது என்று சொல்லும்போது எனக்கு ஒரு விதமான உணர்வு ஏற்படுது. எப்படிப்பட்ட உணர்வு? அதாவது, எனக்கும் அந்த பெரொளிக்கும் இடையே பல ஒளி ஆண்டுகள் இடைவெளி இருப்பது போல ஒரு பிரம்மாண்டமான ஆனால் அந்நியமான உணர்வு ஏற்படுகிறது. அது ஏதோ ஒரு மாபெரும் பெருங்கடல், நான் அதில் இருக்கும் ஒரு சிறு துளி போல என்னை தனிமைப்படுத்தி காண்கிறேன். இந்த தனிமை உணர்வு நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒண்ணுதான். பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது நாம ரொம்ப சின்னவங்களா தெரிவோம். ஆமாம், ஆனால் அடுத்த வரிகளில் வள்ளலார் இந்த மாபெரும் கேமராவை திடீரென்று அப்படியே திருப்பி நேரடியாக பௌதிக உலகிற்குள் செலுத்துகிறார், இல்லையா? அதிலும் குறிப்பாக நமது உடலுக்குள், நமது மூச்சுக்குள் செலுத்துகிறார். அதுதான் இந்த தத்துவத்தின் மிகப்பெரிய ட்விஸ்ட். தான் ஒரு தானாய் அருட்பெருஞ்சோதி, தானே தானாய் அருட்பெருஞ்சோதி மற்றும் ஊனுயிர் விளக்கும் அருட்பெருஞ்சோதி, ஒரு தனி பொருளே அருட்பெருஞ்சோதி. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இது எப்படி சாத்தியம்? நீங்க கேட்கிறது புரியுது. மனதிற்கெட்டாத அந்த மாபெரும் பிரபஞ்ச உண்மை ஊனுயிர் விளக்கும் உண்மையாக, அதாவது என் சதையிலும் என் இரத்தத்திலும் என்னை இயக்கும் மூச்சிலும் நேரடியாக செயல்படுகிறது என்பது நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆமா, அந்த பிரம்மாண்டம், அதாவது மேக்ரோ, எப்படி இந்த நுண்மையோட மைக்ரோவோட கச்சிதமாக பொருந்துகிறது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. ஆமா, எப்படி பொருந்தது? இங்குதான் இந்த தத்துவத்தின் மிக ஆழமான, அதே சமயம் மனித குலத்தின் சிந்தனையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு உண்மை வெளிப்படுகிறது. நீங்க பிரபஞ்சத்தை ஒரு மாபெரும் கடலாகவும் உங்களை அதில் ஒரு சிறு துளியாகவும் நினைப்பதாக கூறினீர்கள் அல்லவா? ஆமாம், அப்படித்தான் நான் ஃபீல் பண்ணேன். நமது பொதுவான சிந்தனை முறையே இதுதான். நான் இங்கு இருக்கிறேன், எனக்கு வெளியே இந்த பிரபஞ்சம் விருந்து கிடக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அறிவியலிலும் தத்துவத்திலும் இது இரட்டைத்தன்மை, அதாவது டுவாலிட்டி என்று சொல்வார்கள். ஓ, பார்ப்பவன் வேறு பார்க்கப்படும் பொருள் வேறு என்ற பிரிவினை. எக்ஸாக்ட்லி. ஆனால் தானொரு தானாய் தானே தானாய் என்ற வரிகள் இந்த பிரிவினையை முற்றிலுமாக உடைத்தெறிகின்றன. இங்கிருப்பது இரண்டற்ற தன்மை, அதாவது நான் டுவாலிட்டி. ஓஹோ, அப்போ பிரபஞ்சம் வேறு நான் வேறு கிடையாதா? இல்ல, பல கோடி துளிகள் சேர்ந்து கடல் உருவாகவில்லை. கடல் தன்னை ஒரு குறிப்பிட்ட இடத்தில், ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் ஒரு துளியாக வெளிப்படுத்திக் கொள்கிறது. பிரபஞ்சம் உங்களுக்கு வெளியே இல்ல. பிரபஞ்சம் தன்னைத்தானே என் கண்கள் வழியாக பார்த்துக் கொள்கிறதா, என் உடலின் வழியாக அனுபவிக்கிறது என்று சொல்றீங்களா? கண்டிப்பா. நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு பார்வையாளர் அல்ல. நீங்களே அந்த பிரபஞ்சத்தின் வெளிப்பாடுதான். வாவ்! அதாவது நான் என்னை சுற்றியுள்ள இயற்கையிலிருந்தும் மற்ற மனிதர்களிலிருந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒருவன் என்று நினைப்பது என் மூளை என்னை வாழ வைப்பதற்காக உருவாக்கும் ஒரு உயிரியல் மாயை என்று சொல்கிறீர்கள். மிக சரியாக புரிந்து கொண்டீர்கள். இது ஒரு மாயைதான். அப்போ ஆழமாக பார்த்தால் என்னை இயக்குவதும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை இயக்குவதும் ஒரே சக்திதான், இல்லையா? ஆமா, அதனாலதான் அத ஒரு தனி பொருளே என்கிறார். அதாவது இணையற்ற தனித்துவமான ஒரே ஒரு அடிப்படை பொருள். இத எளிதாக புரிந்து கொள்ள நம்ம மின்சாரத்தை எடுத்துக்கொள்வோம். எலக்ட்ரிசிட்டி. இப்போ உங்க வீட்ல இருக்கும் குளிர்பதன பெட்டியும் தொலைக்காட்சியும் மின்விசிறியும் முற்றிலும் மாறுபட்ட வடிவங்களை கொண்டவை, மாறுபட்ட வேலைகளை செய்பவை, இல்லையா? ஆமா, ஃப்ரிட்ஜ் குளிர வைக்குது, ஃபேன் காத்து தருது, வேலையே வேற. ஆனா அவை அனைத்தின் உள்ளேயும் ஓடி அவற்றை உயிர்ப்போடு வைத்திருப்பது அதே ஒற்றை மின்சாரம்தான். பல கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கலாம், பலவிதமான உடல் அமைப்புகள் இருக்கலாம். ஆனால் அந்த ஊனையும், அதாவது உடலையும் உயிரையும் இணைத்து ஒளிரச் செய்வது அந்த ஒரு தனிப்பொருளே ஆகும். இப்போ ரொம்ப கிளியரா புரியுது. உணர்வு வரவே வராது. உண்மைதான். இந்த தெளிவு எனக்குள் ஒரு மாபெரும் அமைதியை தருகிறது. முதலில் எல்லாமாக இருக்கிறது என்றும், பிறகு மனதிற்கு அப்பாற்பட்ட பிரம்மாண்டம் என்றும், அதன் பிறகு அதுவே எனக்குள் ஓடும் உயிராற்றலாக சுருங்கி நிற்கிறது என்பதையும் பார்த்தோம். கரெக்ட். ஒரு முழுமையான பயணமா போயிட்டு இருக்கு. இப்போது இந்த தத்துவ பயணத்தின் இறுதி மற்றும் மிக நுட்பமான கட்டத்திற்கு நாம் வருகிறோம்.
அதுவெனும் யதுவாய் அருட்பெருஞ்சோதி, அதுவே யதுவாய் அருட்பெருஞ்சோதி மற்றும் பொதுவினுள் நடிக்கும் அருட்பெருஞ்சோதி, பூரணப் பொருளே அருட்பெருஞ்சோதி. இந்த வரிகள் ரொம்ப ரொம்ப ஆழமானவை. ஆமா, குறிப்பா இந்த அதுவெனும் யதுவாய் என்ற வரியை கேட்கும்போது எனக்கு அந்த ரஷ்ய பொம்மைகள், அதாவது மேட்ரியோஷ்கா டால்ஸ் தான் நினைவுக்கு வருகின்றன. ஓ, அந்த ஒன்றினுள் ஒன்றாக இருக்கும் பொம்மைகளா? நல்ல உதாரணம். ஆமாம், ஒரு பெரிய பொம்மைக்குள் ஒரு சிறிய பொம்மை, அதற்குள் அதைவிட சிறிய பொம்மை என்று ஒன்றினுள் ஒன்றாக இருக்கும் அமைப்பு அது. நமது பௌதிக உலகமும் அப்படித்தானே இருக்கிறது. நிச்சயமா. ஒரு பொருளை பிரித்தால் மூலக்கூறு, மூலக்கூறை பிரித்தால் அணு, அணுவை பிரித்தால் எலக்ட்ரான், புரோட்டான், அதையும் பிரித்தால் குவார்க்ஸ் என்று நுண்மையிலும் நுண்மையாக சென்று கொண்டே இருக்கிறோம். குவாண்டம் இயற்பியல் சொல்லும் இந்த ஆழமான அடுக்கை அதிவினுள் ததுவாய் என்ற 2 வார்த்தைகளில் அவர் எப்படி அடக்கினார் என்பது உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது. ஆமா, தோற்றப் பொருட்களின் ஒவ்வொரு ஆழமான அடுக்குக்குள்ளும் உள்ளீடாக அடிப்படையாக இருப்பது அந்த பேரொளிதான் என்பதை இந்த வரி மிக துல்லியமாக விளக்குகிறது. இதுதான் அதோட மேஜிக். சரி, இதெல்லாம் தத்துவ ரீதியா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களின் சார்பாக நான் ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். கேளுங்க, நேயர்களுக்கு என்ன சந்தேகம் வரலான்னு நினைக்கிறீங்க? பொதுவெனுள் நடிக்கும் என்று அடுத்த வரி சொல்கிறது. அதாவது அது பிரபஞ்ச பொதுவெறியில் நடனமாடுகிறது அல்லது செயல்படுகிறது என்று அர்த்தம். சரி, இது எல்லாமே கேட்பதற்கு மிக உன்னதமாக இருக்கிறது. ஆனால் என்ன? காலையில் எழுந்து போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அலுவலகத்தில் பல அழுத்தங்களை சந்தித்து குடும்ப பிரச்சனைகளை கையாண்டு கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த அணுக்களில் குவாண்டம், பிரபஞ்ச நடனம் இதெல்லாம் என்ன நடைமுறை பலனை தரப்போகிறது? ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. ஆமா, இந்த தத்துவம் என் அன்றாட வாழ்க்கையின் நெருக்கடிகளுக்கு எப்படி உதவும்? இதுதான் நாம் விவாதித்தவற்றிலேயே மிக முக்கியமான கேள்வி. இந்த தத்துவங்கள் எல்லாம் மலைக்குகைகளில் தியானம் செய்பவர்களுக்கானது மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்குமானது. அது எப்படி சாத்தியம்? டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு டென்ஷனா இருக்கும்போது இது எப்படி உதவும்? சொல்றேன். முதலில் அவர் ஏன் இதை ஒரு நடனம், அதாவது நடிக்கும் என்று சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஓவியத்தை ஓவியரிடமிருந்து நீங்கள் பிரித்து எடுத்து சென்றுவிட முடியும் இல்லையா? ஆமா, ஓவியர் வரைஞ்சதும் அந்த ஓவியம் தனி பொருளாகிடுது. ஆனால் ஒரு நடனத்தை நடன கலைஞரிடமிருந்து நீங்கள் பிரிக்க முடியுமா? நடனமாடுபவன் எப்போது தன் அசைவை நிறுத்துகிறானோ அப்போது அந்த நடனமும் மறைந்து விடுகிறது. ஓ, அதாவது ஆடுபவனும் ஆடலும் இங்கு ஒன்றுதான். கரெக்ட். இந்த பிரபஞ்சம் என்பது என்றோ ஒரு நாள் உருவாக்கப்பட்டு தனியாக விடப்பட்ட ஒரு பொருள் அல்ல. அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு செயல்பாடு, ஒரு இடைவிடாத நடனம். சரி, இப்போ இதுக்கும் என் அன்றாட பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ இது உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உதவுகிறது என்ற பார்ப்போம். நீங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி எரிச்சல் அடையும் போதோ அல்லது அலுவலகத்தில் உங்கள் மேலதிகாரியிடம் கோபப்படும் போதோ நீங்கள் அந்த தருணத்தில் உங்களை வெறும் ஒரு சதுரமாக, அதாவது உங்களின் தற்காலிக பாத்திரமாக மட்டுமே சுருக்கிக் கொள்கிறீர்கள். என் பதவியும் என்னோட கோபமும் தான் முழுமையான உண்மைகள்னு நான் நம்புறேன். ஆமாம், அதுதான் உங்களுடைய மன அழுத்தத்திற்கு காரணம். ஆனால் இந்த பிரபஞ்ச நடனத்தை நீங்கள் உணரும்பொழுது உங்களுக்குள் ஒரு தெளிவு பிறக்கிறது. உங்களிடம் எரிந்து விழும் மேலதிகாரியும் உங்களுக்கு முன்னால் வழியை மறித்து நிற்கும் வாகனமும், ஏன் அந்த சூழ்நிலையை நினைத்து கவலைப்படும் நீங்களும் கூட அதே ஒற்றை பேரொளியின் தற்காலிக வடிவங்கள் என்பதை உணர்கிறீர்கள். ஓ, நாமெல்லாம் அந்த ஒரே நடனத்தின் வெவ்வேறு அசைவுகள். எக்ஸாக்ட்லி. அந்த நடனத்தில் நீங்களும் ஒரு பகுதியாக செயல்படுகிறீர்கள். இந்த விழிப்புணர்வு உங்களது அன்றாட பிரச்சனைகளிலிருந்து ஒரு உளவியல் ரீதியான இடைவெளியை தருகிறது. அப்போ பிரச்சனைகள் உடனே தீர்ந்துடுமா? பிரச்சனைகள் தீர்ந்துவிடாது. ஆனால் அந்த பிரச்சனைகள் உங்களை அழித்துவிடும் என்ற பயம் போய்விடும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவும் பூரண பொருளே, அதாவது எந்த குறையுமற்ற ஒரு முழுமையான பரிபூரணமான இயக்கம்தான் என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்கிறீர்கள். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான கண்ணோட்டம். அந்த புரிதல் வரும்போது நாம் வாழ்க்கையை எதிர்க்க தேவையில்லை, அதை நாம் ஒரு பார்வையாளனாக ரசிக்கவும் அதே சமயம் அதில் பங்கு கொள்ளவும் முடியும் என்ற அமைதி கிடைக்கிறது. கண்டிப்பா, அதுதான் இந்த தத்துவ படிக்கட்டுகளின் நோக்கம். நாம் எங்கிருந்து தொடங்கினோம், எங்கு சேர்ந்திருக்கிறோம் என்று பாருங்கள். எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்தும் வராத, ஆனால் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் ஒளியில் தொடங்கினோம். அது
நமது மனித மனதிற்கும் கால வெளிக்கும் அப்பாற்பட்டது என்பதை முப்பரிமாண கோளத்தின் உதாரணத்தோடு புரிந்து கொண்டோம். பின்னர் அந்த பிரம்மாண்டமான சக்தி நமக்கு வெளியே எங்கோ இல்லை, அது ஊனுயிர் விளக்கும் தனிப்பொருளாக நமது சதையிலும் மூச்சிலும் இயங்குகிறது என்ற இரண்டற்ற தன்மையை உணர்ந்தோம். ஆமா, அந்த நான் டுவாலிட்டி ரொம்ப முக்கியம். இறுதியாக அணுக்களுக்குள் அணுவாக இருந்து இந்த பொதுவெளியில் அது ஒரு மாபெரும் நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது என்றும் அந்த நடனத்தின் அங்கமாக நாமும் இருக்கிறோம் என்ற ஆழமான நிதர்சனத்தையும் கண்டு கொண்டோம். ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. இந்த தேடல் எனக்குமே ரொம்ப திருப்தியா இருந்தது. இந்த ஆழமான தேடலை நிறைவு செய்வதற்கு முன் இதை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காக நான் ஒரு சிறிய சிந்தனையை விதைத்துச் செல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. இன்று நாம் பார்த்தபடி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரே ஒரு பேரொளியின் வெளிப்பாடுதான் என்றால், உங்களை இயக்கும் அதே ஊனுயிர்தான் எல்லாமும் ஆகியுள்ளதென்றால், இதை சற்று தீவிரமாக சிந்தித்துப் பாருங்கள். நிச்சயமா சிந்திக்க வேண்டிய விஷயம். அடுத்த முறை நீங்கள் கண்ணாடியின் முன் நின்று உங்கள் முகத்தை பார்க்கும்போதோ அல்லது சாலையில் செல்லும் அறவே அறிமுகமில்லாத வேறொரு மனிதரின் கண்களை பார்க்கும்போதோ உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், அங்கு பார்ப்பது யார், பார்க்கப்படுவது யார்? உண்மையில் பிரபஞ்சம் தன்னைத்தானே உங்கள் கண்கள் வழியாக பார்த்துக் கொள்கிறதா? நீங்கள் தனியானவர் அல்ல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் விழிப்புணர்வு பெற்ற ஒரு துளி. இந்த ஒரு சிந்தனை உங்களை சுற்றியுள்ள சாதாரணமான உலகத்தை எவ்வளவு பிரம்மாண்டமாக, எவ்வளவு அற்புதமாக மாற்றிக் காட்டுகிறது என்பதை உணர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.